நாம சங்கீர்த்தன யாத்திரை மேற்கொள்வதே நம்முடைய வழக்கம் இல்லையா? நித்திய கல்யாண பெருமாள். ஆக நாம் நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு தீர்த்த யாத்திரை, அதாவது நாம சங்கீர்த்தன யாத்திரையாக மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த ஸ்தலத்தில் விசேஷம் என்ன? ஏன் பெருமாள் வராக ரூபத்தில் தாயாரை கொண்டு இருக்கிறார் என்பதை பார்ப்போம். ராதே 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 கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா, பிருந்தாவன சந்தா ஹே பிருந்தாவன சந்தா, பிருந்தாவன சந்தா ஹே பிருந்தாவன சந்தா. இதோ நாம் பெருமாள் கோவிலுக்கு வந்துவிட்டோம். நடந்த கலைத்தே தெரியவில்லை அல்லவா? இதோ பெருமாள் கோவிலுக்கு வந்துவிட்டோம். இதோ உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கின்றோம். பெருமாளை பார்க்க போகிறோம். முதலில் கருடாழ்வார் சன்னதி உள்ளது. எல்லாரும் சேவித்துக் கொள்ளுங்கள். கருடாழ்வாரிடம் என்ன வேண்ட வேண்டும்? என்ன வேண்ட வேண்டும்? ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரிய பக்தி, குரு பக்தி. பெருமானே ஒரு நல்வழியை காட்டித்தாருங்கள் என்று நன்றாக வேண்டிக் கொண்டு வாருங்கள், உள்ளே செல்வோம். பெருமாளை தரிசிக்க வேண்டாமா? நாம் வராக பெருமாள், நித்திய கல்யாண பெருமாள் இல்லையா? வராக லட்சுமி பெருமாள் என்றும் கல்யாணம் செய்ய பெருமாள். வராக லட்சுமி பெருமாள் என்றும் கல்யாணம் செய்யும் பெருமாள். வராக லட்சுமி பெருமாள் என்றும் கல்யாணம் செய்ய பெருமாள். வராகலட்சுமி பெருமாள் என்றும் கல்யாணம் செய்ய பெருமாள். தடைகள் யாவும் நீக்கி மாங்கல்யம் அருளும் பெருமாள். தடைகள் யாவும் நீக்கி மாங்கல்யம் அருளும் பெருமாள்.
அழகாக இயற்கையாக சுயம்புவாக தோன்றிய ஒரு திருஷ்டி கொடி உள்ளது. அந்த பெருமாளுக்கு இயற்கையாகவே உள்ள திருஷ்டி பொட்டு, அந்த திருஷ்டி கொடி. அதே போல் அகிலவல்லி நாச்சியாருக்கும் அந்த திருஷ்டி கொடி. இது எதற்கு தெரியுமா? தினந்தோறும் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, நம் வீட்டில் உள்ள மாப்பிள்ளை பெண்ணுக்கும் நாம் என்ன செய்வோம்? மற்றவர்கள் கட்டுப்பட்டு விடக்கூடாதே என்று அழகாக திருஷ்டி பட்டு வைப்போம் இல்லையா? அதுபோல பெருமாளுக்கும் இயற்கையாகவே திருஷ்டி பொட்டு அமைந்துள்ளது. இதுதான் இந்த பெருமாளின் விசேஷம். மேலும் அனைவரும் பிரச்சனைகள், அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருமுறை இந்த பெருமாளை தரிசித்த உடனேயே அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவன் கீழிருந்து மேல் எடுத்து கொண்டு வந்து உடைத்து அதை சுலபமாக முடித்து சுலபமாக
இந்த மாலையிலே நல்ல வேளையிலே அடியார்கள் கூட்டமாக எங்களுக்கு வெளியே செல்ல முடியாமல் இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து பாத யாத்திரையாக நாம சங்கீர்த்தன யாத்திரையாக உன்னை காண நாங்கள் ஓடோடி வந்துள்ளோம். எங்கள் பிரச்சனைகளை அனைத்தையும் உன் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். எம்பெருமானே, எங்களுக்கு உகந்தது போல் சுபமாக அனைத்து காரியத்தையும் நடத்தி தருவாயாக. எம்பெருமானே, இந்த தருணம் நாங்கள் இந்த பிரார்த்தனையை வைத்துவிட்டு செல்லும் பொழுதே காரியங்கள் கைகூடி விட்டன என்ற உறுதியோடு நாம் செல்கின்றோம். கோவிந்தா கோவிந்தா எல்லோரும் பெருமாளை தரிசித்து விட்டீர்கள். இப்பொழுது என்ன இந்த ஸ்தல விசேஷம்? கல்யாண பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லவா? கல்யாண பிரார்த்தனை செய்ய அனைவரும் தயாரா? குமளவல்லியே எங்கள் குமளவல்லியே என்றும் மனது பேச வரனை தரும் குமளவல்லியே குமளவல்லியே எங்கள் குமளவல்லியே என்றும் மனது பேச வரனை தரும் குமளவல்லியே குமளவல்லியே எங்கள் குமளவல்லியே என்றும் மனது பேச வரனை தரும் தரிசித்தாயிற்று. அடுத்தது வலம் வந்தவுடன் யார் இருக்கிறார்? ஆஹா, ஆண்டாள் சன்னதி உள்ளதே. கூடாலை வெல்லம் கோவியல்லோ கோவிந்தா குந்தரை கோவியல்லோ கூடாலை வெல்லம் கோவியல்லோ கோவிந்தா குந்தரை கோவியல்லோ ஆண்டாளை தரிசித்து விட்டோம். அடுத்தது யார் சன்னதி? ஆஹா, ஆதிசேஷன் மீது அழகாக ரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ளார். ரங்கநாதர் சன்னதி உள்ளது. ரங்கநாதரையும் சேவித்து விடுவோமே. ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ரங்கநாதரையும் சேவித்து விட்டாயிற்று. அடுத்தது ரங்கநாச்சியார் ரங்கநாயகியின் சன்னதியும் உள்ளது. இங்கே என்ன பாடுவது? என்னை பாடுவது? அவர் ஆண்டாளின் அம்சம். ஆக கரவைகள் பின் சென்று கோவிந்தா 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 ஆஞ்சநேயரே, பெருமாளே, ஹனுமந்தா, இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து தர வேண்டும் என்று அவருக்கும் சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டு நாம் யாத்திரை முடிப்போம். வெற்றி வந்து